மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை என்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தேயிலை தோட்டப்பாட்டு என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்பு தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்தார்கள். துன்பக்கேணியில் அகப்பட்டவர்களாக இருந்தார்கள். வெளிமநிலை வாழ்வு என்பது துயரம் தோய்ந்ததாக இருந்தது. அவர் விம்மி விம்மி அழுத குரலை காற்று கூட கேட்டிருக்கலாம். தஞ்சமும் இல்லாத அவர்கள் நிலையை பாரதி பாடினார். வெகு ஜனங்களிடையே கும்மி பாடல்களாக வந்த இத்தகைய சிறு நூல்கள் அவர்களின் துயரத்தை பற்றி பதிவு செய்தன. மிகவும் பழமையானதாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தில் பல்வேறு விதமான கைத்தொழில்கள் மிகுந்த சிறப்போடு உயர்வாக நடைபெற்று கொண்டிருந்தன. பண்பாட்டிலும் சரி, ஆட்சி திறத்திலும் சரி, உலக நாடுகளை போற்றும்படியாக மணிமகுடம் போல செல்வச் செழிப்போடு சிறந்து விளங்கிய சிறப்புமிக்க நாடு நம்முடைய பாரத நாடு. இந்த அளவிற்கு சிறப்புமிக்கதாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தில் வணிகம் செய்வதாக கூறிக்கொண்டு இடையில் வந்து குடிபுகுந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள் வந்த பிறகு நமக்கு வருமானத்தை கொடுத்து நம்மை காத்து வந்த கைத்தொழில்கள் அனைத்தையும் சிறிது சிறிதாக காலத்தை பார்த்து காத்திருந்து அவற்றை கொள்ளையடித்து கொண்டு போய் நம்மை ஒரு இழிவான விலங்கினத்தைப் போல நடத்தத் தொடங்கினார்கள். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக. சாதாரண எளிய மக்களினுடைய வழிகளை எவ்வாறு நாட்டுப்புற இலக்கியங்களானது பிரதிபலிக்கின்றன என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோம். மாணவர்களை, தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 171 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு வில்லையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினம். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு வில்லையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினம். வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே. வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே. ஒன்றுக்கு 10 100,000ஆகவே, ஒன்றுக்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி சனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய். ஒன்றுக்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி சனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய்.
உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினும் வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நொட்டி சுட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே ஒன்றுக்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி சனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய். பாடல் புரிந்தது மனோர்களே. மீண்டும் ஒரு முறை. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் உற்ற பலவித வேலை செய்து நாம் பெண்டு பிள்ளையுடன் கஷ்டப்பட்டு தினம் பேயினும் நாயினும் கீழாகினும் வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி நம்மை ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே ஒன்றுக்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி சனங்கள் மீதும் மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரைக்கும் தலைச்சுமையாய். நன்றி. உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில். நாம் பிறந்து வளர்ந்த இடத்தில், நாம் பிறந்து வளர்ந்த இடத்தில் உற்ற பலவித வேலை செய்து பெருமையோடு பல காலங்கள் வேலை செய்திருந்த அந்த காலம் போய் நாம் பிறந்து வளர்ந்த இடத்தில் நம்முடைய தாய்மண், நம்முடைய தாய்மண் இது நான் பிறந்து வளர்ந்த பூமி என்று நாம் சொல்கின்றோம். அத்தகைய இடத்தில், நாம் பிறந்து வளர்ந்த அந்த இடத்தில் பல்வேறு விதமான பெருமைகளோடு இது என்னுடைய இடம், இது என்னுடைய நாடு, இது நான் பிறந்த ஊர், நான் பிறந்த மண் என்று பெருமையோடு வேலை செய்திருந்த அந்த காலமானது போய்விட்டது. இன்று பெண்டு பிள்ளையுடன், பெண்டு என்றால் மனைவி, மனைவி பிள்ளையுடன் குழந்தைகளோடு, தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு தன்னுடைய குடும்பத்தாரோடு கஷ்டப்பட்டு தினந்தோறும் துன்பப்பட்டு பேயினும் நாயினும் கீழாகினோம், பேயையும் நாயையும் விட கீழாகி போனோம், பேயையும் நாயையும் விட கீழாகி போனோம். அதனை விடவும் அடிமை நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அந்த அளவிற்கு ஒரு அடிமை வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பிறந்து வளர்ந்த இடத்தில் பெருமையோடு வேலை செய்து கொண்டிருந்த காலமானது கடந்து சென்று விட்டது. அத்தகைய காலம் கடந்து சென்று இன்று நம்முடைய மனைவி குழந்தைகளோடு பல்வேறு விதமான துன்பங்களை அடைந்து பேயையும் நாயையும் விட மிகவும் இழிவான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம். அடுத்த பத்தி, வேலைக்கு வாரீரோ என்று சொல்லி பல வித்தாரமாகவே நொட்டி சொட்டி. வேலைக்கு வாரீரோ, வேலைக்கு வருகிறீர்களா என்று சொல்லி என்று நம்மிடம் சொல்லிவிட்டு பல வித்தாரமாகவே நோட்டி சொட்டி சில அறிக்கைகளை, ஒரு சில அறிக்கைகளை, நீங்கள் வேலைக்கு வந்தீர்கள் அப்படின்னா இத்தனை மணி நேரம் வேலை செய்தால் போதும், உங்களுக்கு இத்தனை சலுகைகளானது கிடைக்கப்பெறும், இவ்வளவு ஊதியம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று பொய்யான சில அறிக்கைகளை அவர்களிடத்தில் நயமாக சொல்லிவிட்டு வேலைக்கு வருகிறீர்களா என்று கூறி ஆளை கரும்பு போல் ஆட்டி குரங்காட்டும். ஆளை கரும்பு போல,
ஆலைக்கு கொண்டு போகின்றார்கள் அல்லவா கரும்புகள். வண்டிகளில் ஏற்றிக்கொண்டு கரும்பு ஆலைகளுக்கு, சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பை கொண்டு போவார்கள். இப்படி கொண்டு போகக்கூடிய அந்த ஆலை கரும்பு போல ஆசை காட்டி குரங்காட்டும் அந்த கங்காணிகள் கூப்பிடவே, குரங்காட்டிகளைப் போல கரும்பினை கையில் வைத்து கொண்டு குரங்குக்கு விளையாட்டு காட்டுவதைப் போல, அந்த குரங்காட்டிகளைப் போல அந்த கங்காணிகள் கூப்பிடவே அந்த வெள்ளை அதிகாரிகள், ஆங்கிலேயர்கள் நம்மை அங்கே வேலை செய்வதற்காக அழைக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களிடம் மிகவும் நயமாக பேசி பொய்யான சில அறிக்கைகளை எல்லாமே அவர்களிடத்தில் அங்கே அளித்துவிட்டு, வேலைக்கு வருகிறீர்களா, இங்கு வந்து வேலை செய்கிறீர்களா என்று ஆலை கரும்பை போல ஆசை காட்டி குரங்காட்டிகளைப் போல அந்த வெள்ளை அதிகாரிகள் அவர்களை அங்கே அழைக்கின்றார்கள். அந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி பணியில் அமர்த்துகின்றார்கள். அடுத்த பத்தி, 1க்கு 10 100,000ஆகவே ஒவ்வொரு கூலி சனங்கள் மீதும், 1க்கு 10 100,000ஆகவே அங்கு கூலி வேலை செய்யக்கூடிய மக்களினுடைய கணக்கீட்டில், அவர்களுடைய கணக்கீட்டில் 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் பொய்யான கணக்கை எழுதுகின்றார்கள். அவர்களுடைய பற்று வரவு கணக்கீட்டில் ₹1 கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ₹10 அப்படின்னு எழுதுவது, ₹100 கொடுக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு பதிலாக ₹1000 என்று எழுதுவது. அப்படி 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் அங்கே இருக்கக்கூடிய கூலி வேலை செய்யக்கூடிய அந்த மக்களினுடைய மிக தண்டு முண்டுமாய் கணக்கெழுதியவர் சாகும் வரை தலைச்சுமையாய், அவர்கள் இறக்கும் வரையிலும் அவர்களுடைய கணக்கேட்டில் இருந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அவர்கள் எழுதக்கூடியது பொய்யான கணக்கு. பொய்க்கணக்கைத்தானே அவர்கள் எழுதுகின்றார்கள், உண்மை கணக்கை அவர்கள் எழுதுவதில்லையே. பொய்யான கணக்கை அவர்கள் எழுதும் பொழுது அவர்கள் இறக்கும் வரைக்கும் அவர்களுடைய தலையில் சுமையாக அது இருந்து கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் அவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள். கூலி வேலை செய்த மக்களினுடைய பற்று வரவு குறிப்பேட்டில் 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் முரட்டுத்தனமாக கணக்கை எழுதுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய கணக்கு தீர்ந்து விட்டது அப்படின்னா அவர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை, வேறு இடங்களுக்கு சென்று விடுவார்கள், அவர்களுடைய கணக்கு வழக்கு முடிந்துவிடும். அங்கே நமக்கு வேலைக்கு ஆள் வேண்டும், அப்போ என்ன செய்வது, பொய்யான கணக்கை எழுதுவோம் என்று பொய்க்கணக்கை எழுதி அவர்களுடைய தலையில் சுமையாக அவர்கள் இறக்கும் வரைக்கும் அதனை வைத்திருக்கின்றார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. நாம் பிறந்து வளர்ந்த இடத்தில் பல்வேறு விதமான பெருமைகளோடு வேலை செய்திருந்த காலமானது சென்று தற்பொழுது மனைவி குழந்தைகளோடு மிகவும் துயரப்பட்டு பேயையும் நாயையும் விட கீழாகி போனோம். சில அறிக்கைகளை நயமாக நம்மிடம் சொல்லி வேலைக்கு வருகிறீர்களா என ஆளை கரும்பு போல ஆசை காட்டி குரங்காட்டிகளைப் போல அந்த வெள்ளை அதிகாரிகள் நம்மை அழைக்கின்றார்கள். கூலி வேலை செய்த மக்களினுடைய பற்று வரவு குறிப்பு பேரேட்டில் 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் முரட்டுத்தனமாக கணக்கை எழுதி வைத்து அவர்கள் இறக்கும் வரையிலும் அவர்களுடைய தலையில் அதனை சுமையாக வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. பற்றுவரவு குறிப்பு பேரேட்டினில் பாக்கியிருக்கும்படி எழுதி, பற்றுவரவு குறிப்பு பேரேட்டினீர் பாக்கியிருக்கும்படி எழுதி அவர் சற்றுந்தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி,
பற்று வரவு குறிப்பு பேரேட்டினீர் பாக்கியிருக்கும்படி எழுதி அவர் சற்றுந் தயவும் இல்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே, அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில், அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தைச் சேர்த்திடுவார். அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தைச் சேர்த்திடுவார். உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் அரிதாகி, உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன், சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. பாடல் புரிந்தது மன்னர்களே. பற்று வரவு குறிப்பு பேரேட்டினீர் பாக்கி இருக்கும்படி எழுதி அவர் சற்றுந் தயவுமில்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே அந்தமான் தீவு போன்ற இடத்தில் மிக சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தைச் சேர்த்திடுவார். உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணுளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. நன்றி. பற்று வரவு குறிப்பு பேரேட்டினீர். பற்று வரவு குறிப்பு பேரேட்டினீர். பற்று வரவு குறிப்பு பேரேட்டில் அவர்களுடைய கணக்கு வழக்கு, உறவு செலவு கணக்கு வழக்கு, அந்த குறிப்பு பேரேட்டினில் பாக்கி இருக்கும்படி எழுதி, பாக்கி இருக்கும்படி அவர்கள் இன்னும் தர வேண்டிய பாக்கி இருக்கின்றது. அவர்களுடைய கணக்கு வழக்கு குறிப்பு பேரேட்டில் அவர்கள் தரக்கூடிய இன்னும் நமக்கு தர வேண்டிய பாக்கியானது இருக்கின்றது என்று பொய்யான கணக்கினை அவர்கள் மீது சுமத்தி அவர் சற்றுந்தயவுமில்லாமலே, அவர் சற்றுந்தயவுமில்லாமலே கூலி ஜனங்களை கப்பலிலே ஏற்றி எந்தவித தயவும் காட்டாமல், எந்தவித இரக்கமும் காட்டாமல் அங்கு வேலை செய்யக்கூடிய, அந்த கூலி வேலை செய்யக்கூடிய மக்களை கப்பலில் ஏற்றுகின்றார்கள். அவர்களுடைய பற்று வரவு குறிப்பு பேரேட்டில், கணக்கு வழக்கு குறிப்பு பேரேட்டில் அவர்கள் தர வேண்டிய பாக்கியானது இன்னும் இருக்கின்றது என்று பொய்யான கணக்கை எழுதி அவர்கள் மீது எவ்விதமான இரக்கத்தையும் காட்டாமல், எவ்விதமான தயவுதாட்சணையும் பாரபட்சமும் காட்டாமல் அந்த கூலி வேலை செய்யக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களை கப்பலிலே ஏற்றுகின்றார்கள். கப்பலிலே ஏற்றி அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே, அக்கரை தேசத்தின் லங்கை தீவுக்குள்ளே, அக்கரை தேசத்தின் அடுத்த நாட்டிற்கு, அவர்களுடைய கடல் கடந்து மற்ற நாடுகளுக்கு, இலங்கை தீவுக்குள்ளே, இலங்கை அந்தமான் தீவு போன்ற இடத்தில், இலங்கை தீவு அந்தமான் போன்ற தீவுகளில் மிகச் சிக்கனமாகவே வெள்ளையர் தங்களின் தேயிலை தோட்டத்தைச் சேர்த்திடுவார். மிகச் சிக்கனமாகவே, சொற்பமான கூலிகளுக்கு, சொற்பமான கூலிகளுக்கு அவர்களை வேலைக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள் ஆங்கிலேயர்கள். எங்கே? தங்களுடைய தேயிலை தோட்டத்தில். இலங்கையிலும் அந்தமான் தீவுகளிலும் இருக்கக்கூடிய தங்களுடைய தேயிலை தோட்டத்தில்
அவர்களை மிக குறைந்த வருமானத்தில் கொண்டு போய் வேலைக்கு சேர்த்து விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் நமக்கு தர வேண்டிய வரவு செலவு இருக்கின்றது, பாக்கி இருக்கின்றது. 1000 ரூபாய் ஒருவர் கடன் வாங்கி இருக்கின்றார் அப்படின்னா, அவரிடம் கடன் வாங்கி இருக்கின்றார் அப்படின்னா, அவர் திருப்பி செலுத்தியது ஒரு 700 ரூபாய் செலுத்திவிட்டார், இன்னும் 300 ரூபாய் தான் செலுத்த வேண்டும் அப்படின்னா, ஆனால் அவருடைய கணக்கில் பொய்யாக எழுதி விடுவார்கள். இன்னும் 500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று பொய் கணக்கை எழுதி விடுவார்கள். ஆனால் அவர் செலுத்த வேண்டியது 300 மட்டும் செலுத்தினால் போதும். 200ஐ அதிகமாக சேர்த்து எழுதி 500 ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் என்று சொல்லி பொய்யான கணக்கை அவர் மீது சுமத்தி, இன்னும் பாக்கி இருக்கின்றது, நீங்கள் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்கின்றது என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக கப்பலிலே ஏற்றி அழைத்து கொண்டு, எங்களுக்கு சொந்தமான தீவு இருக்கின்றது, அங்கே தோட்டம் இருக்கின்றது, அங்கே சென்று வேலை செய்து உங்களுடைய கணக்கு வழக்கை தீர்த்து கொள்ளுங்கள் என்று நயவஞ்சமாக பேசி அவர்களை அங்கே அழைத்து சென்று விடுவார்கள். அப்படி அழைத்து சென்றவர்களுக்கு உரிய கூலி கொடுப்பார்களா? இல்லை. அதுவும் சிக்கனமாக சொற்பமான கூலிக்கு. ஒரு நாளைக்கு 2 ரூபாய், ஒரு நாளைக்கு 3 ரூபாய், அல்லது ஒரு நாளைக்கு 1 ரூபாய் என்ற அளவில் சொற்ப கூலிகளாக அவர்களை அங்கே வேலையில் சேர்த்து விடுவார்கள். இப்படித்தான் சாதாரண ஏழை எளிய மக்களை அவர்கள் துன்பப்படுத்தி கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றார். உண்ண உணவுக்கும் உள்ள செலவுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி சிறு மண்ணொளி பாம்பு போர் பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. உண்ண உணவுக்கும், உண்ணக்கூடிய உணவுக்கும் உள்ள செலவுக்கும், மற்ற தேவையான செலவுகளுக்கும், இன்றியமையாத செலவுகளுக்கும், உண்பதற்கு தேவையான உணவுக்கும் பிற இன்றியமையாத செலவுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அரிதாகி, ஒவ்வொரு நாளுமே அவர்கள் துன்பப்பட்டு, உண்பதற்கான உணவுக்கும் மற்ற தேவையான செலவுகளுக்கும் ஒவ்வொரு நாளுமே அவர்கள் துன்பப்பட்டு சிறு மண்ணுளி பாம்பு போர், மண்ணுளி பாம்பை போல, மண்ணுளி பாம்பு, இது மண்ணுளி பாம்பு, மண்புழுவை போல பெண்டு பிள்ளையுடன் வாழ்ந்து வருவதை காணீரோ. தன்னுடைய பெண்டு பிள்ளையோடு, மனைவி மக்களோடு அவர்கள் வாழ்ந்து வருவதை நீங்கள் காணவில்லையா? உண்பதற்கான தேவையான உணவிற்கும் மற்ற இன்றியமையாத தேவைகளுக்கும் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே பல இன்னல்களை அடைந்து மண்ணொளி பாம்பை போல மிகவும் சுருங்கி தன்னுடைய உடலை குறுக்கி வருந்தி அவர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள், பல இன்னல்களை அடைந்து வருகின்றார்கள். அப்படி அவர்கள் வாழ்ந்து வருவதை நீங்கள் காணவில்லையா என்று கேட்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? கூலி வேலை செய்த மக்களினுடைய பற்றுவனவு குறிப்பு பேரேட்டில் வரவேண்டிய பாக்கி இருக்கின்றது என்று சொல்லி அவர்களை கப்பலில் ஏற்றி இலங்கை, அந்தமான் போன்ற தீவுகளில் வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சொற்ப கூலிக்கு அவர்களை வேலைக்கு சேர்த்தார்கள். உண்ணும் உணவுக்கும் மற்ற தேவையான செலவுகளுக்கும் ஒவ்வொரு நாளுமே அவர்கள் துன்பப்பட்டு துயரப்பட்டு தன்னுடைய மனைவி மக்களோடு மண்ணொளி பாம்பை போல் அவர்கள் வாழ்ந்து வருவதை நீங்கள் காணவில்லையா என்று கேட்கின்றார். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி காளினி மேல் இந்த பூதையை இல்லா கக்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி காளினி மேல் இந்த பூததையை இல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில்
இந்திய துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரீகம் ஒன்றேனும் இல்லா குறையினவை. இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்திய துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரீகம் ஒன்றேனும் இல்லா குறையினவை. இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரிற் கட்டுப்பாடு செய்குவீரே. இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரிற் கட்டுப்பாடு செய்குவீரே. பாடல் புரிந்தது மணர்களே. ஆதலாலே இனியந்த சகோதர அன்புள்ள சோதரி காளினி மேல் இந்த பூததையை இல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யரை கண்டு மயங்காதீர். இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரீகம் ஒன்றேனும் இல்லா குறையினவே. இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரிற் கட்டுப்பாடு செய்குவீரே. நன்றி. ஆதலாலே இனி இந்த சகோதர அன்புள்ள சோதரி காளினி மேல் ஆகையினால் இனிமேலும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஆகையினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பூததையை எல்லா கங்காணிகள் செப்பும் பொய்யுரை கண்டு மயங்காதீர். இனிமேலும் இரக்கமில்லாத பிறர் மீது துளி கூட கருணையை காட்டாத இரக்கத்தை காட்டாதிருக்கக்கூடிய இரக்கம் என்பது இல்லாதிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அதிகாரிகள் கூறக்கூடிய இந்த கங்காணிகள் செப்புகின்ற இந்த வெள்ளை அதிகாரிகள் கூறக்கூடிய பொய்யுரை கண்டு மயங்காதீர். பொய்யான உரைகளை கண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இனிமேலும் இந்த இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரிகள் கூறக்கூடிய பொய்யான உரையை கண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள். இப்படி சென்றந்த தேயிலை தோட்டத்தில் இந்தியர் துன்பப்படுவதற்கு இப்படி அந்த தேயிலை தோட்டத்திற்கு சென்ற இந்தியர்கள் அவர்கள் கூறக்கூடிய பொய்யான உரைகளை கேட்டு அங்கு சென்ற இந்தியர்கள் தேயிலை தோட்டத்திற்கு சென்ற இந்தியர்கள் துன்பப்படுவதற்கு மனதொப்பிய கல்வியொழுக்கம் நாகரீகம் ஒன்றேனும் இல்லா குறையினவை. அவர்கள் துன்பப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் கல்வி அறிவு என்பது இல்லாத ஒன்றே ஒரு குறைதான். கல்வி ஒழுக்கம் என்பது இல்லாத ஒரே ஒரு குறைதான் காரணம். கல்வி என்பது அவர்களுக்கு இருந்தது என்றால் அவர்கள் அங்கு சென்று துன்பப்படுவதற்கான நிலை ஏற்பட்டிருக்காது. அந்த கல்வியானது அவர்களுக்கு இல்லை என்ற சூழ்நிலை ஏற்பட்ட பொழுதுதான் கல்வியறிவில்லாமல் அவர்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டு அவர்களுடைய பொய்யான கணக்கை அறிந்து கொண்டு அவர்கள் சொல்வது சரியாகத்தான் இருக்கும் என்பது இவர்களாகவே நினைத்து கொண்டு அங்கே சென்று அவர்கள் துன்பப்பட்டார்கள். அப்படி அவர்கள் துன்பப்படுவதற்கான காரணம் கல்வியறிவு இல்லாத ஒரே ஒரு குறைதான். இன்றேனும் கண்டுங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்றமுள்ள கல்வியை புகட்டி இதனை கண்ட பிறகாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உயர்வை தரக்கூடிய கல்வியினை கொடுத்து நீங்கள் ஒன்றும் குறையில்லா ஒற்றுமையாகவே ஊரிற் கட்டுப்பாடு செய்குவீரே.
அவர்களுக்கு ஏற்றத்தை தருகின்ற உயர்வை தரக்கூடிய கல்வியை அவர்களுக்கு கொடுத்து எந்தவித குறைவும் இன்றி ஒற்றுமையோடு வாழ்வதற்கான வழிகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆகையினால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இனிமேலும் இந்த இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரிகள் கூறக்கூடிய பொய்யான உரையை கண்டு நீங்கள் மயங்கி விடாதீர்கள். தேயிலை தோட்டத்திற்கு சென்று இப்படி இந்தியர் துன்பப்படுவதற்கு காரணம் கல்வியறிவு இல்லாத ஒரே ஒரு குறைதான். இதனை கண்ட பிறகாவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய கல்வியை தந்து எந்தவித குறைவும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஊரில் வழிவகை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தேயிலை தோட்டப்பாட்டு என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். நாம் பிறந்து வளர்ந்த இடத்தில் பெருமையோடு வேலை செய்திருந்த காலமானது சென்று மனைவி குழந்தைகளோடு துன்பத்தினால் பேயையும் நாயையும் விடவும் மிகவும் கீழாகி அடிமையாகி போனோம். சில அறிக்கைகளை, பொய்யான சில அறிக்கைகளை நயமாக நம்மிடம் சொல்லி வேலைக்கு வருகிறீர்களா என ஆளை கரும்பு போல ஆசை காட்டி குரங்காட்டிகளைப் போல அந்த வெள்ளை அதிகாரிகள் அழைத்தார்கள். கூலி வேலை செய்த மக்களினுடைய பற்று வரவு குறிப்பு பேரேட்டில் 1க்கு 10ஆகவும் 100க்கு 1000ஆகவும் முரட்டுத்தனமாக கணக்கை எழுதினார்கள். வரவேண்டிய பாக்கிக்காக அவர்கள் கப்பலிலே ஏற்றி இலங்கை, அந்தமான் போன்ற தீவுகளில் வெள்ளையர்கள் தங்களின் தேயிலை தோட்டத்தில் சொற்ப கூலிக்கு வேலைக்கு சேர்த்து விட்டார்கள். உண்ணும் உணவுக்கும் பிற தேவையான செலவுகளுக்கும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் துன்புற்று மனைவி மக்களோடு மண்ணொலி பாம்பு போல் வாழ்ந்து வருவதை காணவில்லையா? ஆகவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இனிமேலும் இந்த இரக்கமில்லாத வெள்ளை அதிகாரிகள் கூறக்கூடிய பொய்யான உரையை கண்டு மயங்கி விடாதீர்கள். தேயிலை தோட்டத்திற்கு சென்று இப்படி இந்திய துன்பப்படுவதற்கு காரணம் கல்வியறிவு இல்லாத குறைதான். இதனை கண்ட பிறகாவது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய கல்வியை தந்து எவ்வித குறைவுமின்றி ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஊரில் வழிவகை செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமே 171. பகமே 171 உண்டு பிறந்து வளர்ந்த இடந்தனில் என்பதில் ஆரம்பித்து நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமே 184. பக்கமே 184 நெடுவினா. முதல் நெடுவினா, எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாக பிரதிபலிக்கின்றன நிறுவுக என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கமெண் 269 இடம்பெற்றுள்ளது. எளிய மக்களின் வழிகளை நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களை முழுமையாய் பிரதிபலிக்கின்றன நிறுவுக. துன்பக்கேணியில் அகப்பட்ட எளிய மக்களின் வழிகளையும் அவர்களின் துயரம் தோய்ந்த வாழ்வின் விளிம்பு நிலைகளையும் நாட்டுப்புற இலக்கிய வடிவங்களான கும்மி பாடல்கள், கதைப்பாடல்கள் போன்றவற்றில் வெளிப்படுத்துகின்றன. 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட பஞ்சத்தினாலும் வெள்ளையர் வஞ்சத்தினாலும் ஆங்கிலேயரின் குடியேற்ற நாடுகளில் தமிழர்கள் கரும்புத் தோட்ட தொழிலாளர்களாகவும் தேயிலை தோட்ட கூலிகளாகவும் புலம்பெயர்ந்து பட்ட துன்பங்களை தேயிலை தோட்டப்பாட்டு என்னும் கும்மி பாடல் விளக்குகிறது. வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இங்கே நடந்த கைத்தொழில்களை எல்லாம் நசுக்கி ஏழை மக்களை இழிவாய் நடத்தினர் என்பது வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள். முழுமையும் படித்து கொள்ளுங்கள். எழுதுவது முதல் 3 பத்தி மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.